லேப்டாப் வெறும் 350 ரியால் தாங்க. 1500 ரியால் உள்ள 350 ரூபாய் தராங்க. அதுக்கு பாருங்க ஃப்ரீ டெலிவரி. சவுதி அரேபியாவில் யாரும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த காட்சியை பாருங்க. करके अपना ऑर्डर कंफर्म कर सकते हैं। ऑल ओवर कैश ऑन डिलीवरी, फ्री डिलीवरी के साथ ये मिल जाएगा। थैंक यू। அவன் அனுப்பிவிட்டது பார்த்தீங்களா? இதுதான் அவன் அனுப்பிவிட்டது. அவன் சொன்னது ஒன்று, நடந்தது ஒன்று. 350 ரியால், இது ஒரு 350 ரியால், இது 350 ரியால், ஒன்றும் கிடையாது. டிஸ்பிளே பார்த்தீங்களா? பார்த்துட்டீங்களாங்க? வெறும் 350 ரியால் தானா. எப்படி காமிக்கிறான் பாருங்க, பலன்னு காமிக்கிறானா? அப்படி தான் ரொம்ப பேர் இதை நம்பி போய் ஏமாந்துக்கிட்டு இப்போ எப்படிமா இருக்காங்க? வெறும் 350 ரியால் சொன்னான். இங்கே பாருங்க, 50 ரூபாய்க்கு போகாது, வெறும் 50 ரியாலோட போகாது, ஒன்றும் கிடையாது. ஆனாக மாட்டுது, ஆனாலும் ஒன்றும் கிடையாது. தெரியுதா? டம்மி பீஸு. அவன் சொன்னது எதுவுமே கிடையாது. வெறும் 50 ரியால் கூட போகாது இந்த லேப்டாப்பு. இதாவது பரவாயில்ல, டிஸ்பிளே ஒழுங்காக இருக்குது. இதை பாருங்க, ஃபுல்லாக டிஸ்பிளே எல்லாம் மண்ணா போச்சு. இப்படி தான் இது வந்து இப்போ எடைக்கு போட்டாலும் உங்களுக்கு 10 ரியால் கூட போகாது. 350 ரியால் கேஷ் ஆன் டெலிவரின்னு சொன்னாங்க. மேலே உள்ளதை பாருங்கள். இவன் தான் அந்த ஃபேஸ்புக்காரன். இப்படி சொல்லி தான் வந்து ஏமாத்துறான். கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கு. நானும் போய் மெசேஜ் பண்ணேன். அவன் என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள். ஆஃபர் முடிய போதான், இன்றைக்கே முடிய போதான், உடனே வாங்க, உங்கள் பேரை சொல்லுங்கள், லொக்கேஷன் சொல்லுங்கள், நாங்கள் அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு எப்படிலாம் திருட்டு பயலுக திருடுறாங்க. இன்னமும் மக்கள் இதை நம்பி இந்த ஆன்லைனில் போயிட்டு இந்த மாதிரி டம்மி பீஸை வாங்கிக்கிட்டு ஏமாந்து நிற்கிறீங்களே ஏன்? தயவு செய்து ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா நேரடியாக கடைக்கு போங்க. இல்லை கன்ஃபார்மான ஆன்லைன், எத்தனையோ ஆன்லைன்கள் இருக்குது, உறுதியான ஆன்லைன்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஆன்லைனில் போயிட்டு வாங்குங்க. இந்த மாதிரி பேர் தெரியாத, முகம் தெரியாத, உங்களுக்கு வந்து படம் காட்டுற இந்த மாதிரி லேப்டாப்லாம் தருவேன், உங்களுக்கு 350 ரியாலுக்கு தருவோம், 200 ரியாலுக்கு தருவோம், 100 ரியாலுக்கு தருவோம்னு சொல்லிட்டு உங்களை ஏமாற்றி மண்ணாக்கிடுவாங்க. அதனால் மக்களே உஷாராக இருங்க. குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உஷாராக இருங்க.